வந்து ஃபாரஸ்ட்குள்ளார தான் வந்து நம்ம ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் போல் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இதுதான் சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட், ஒரு 28 கிலோமீட்டர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ட்ரைவ் பண்ணி இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். Total 40 plus tigers are here. BRT tiger is ಟೆರಿಟರಿ ಸರ್ ಇದು ಹಿಂಗೆ ಬರೋ ஓ இதுதான் லெப்பர்ட் டெரிட்டரியா? எந்த டைம் ஆனாலும் வரும். அந்த டைம்ல வார்னிங் கால் வருது. வார்னிங் கால், அலாரம் கால் கொடுக்கும் இது மங்கி. நைட்டில் நம்ம அங்கேருந்து ரூம்லேருந்து சாப்பிட்றதுக்கு இங்கே வரமே, சேஃப்டி உண்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி ஹாசனூரில் இருக்கோம். ஹாசனூரில் டே 2ல் இருக்கோம். நேற்று வந்தோம். நேற்று ஆக்சுவலாக ஒரு 3 o'clockலாம் வந்து நம்ம ஹாசனூர் வந்துட்டோம். நம்ம வந்து நைட் இங்கே ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ திரும்ப கேகுடிக்கு வந்து இன்றைக்கி கிளம்புறோம். கேகுடி வந்து இது வரைக்கும் நம்ம போனதில்லை, இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அந்த பிளேஸு. உங்களுக்காக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டைமாக நம்ம போகிறோம். அங்கே எவ்வளோ செலவாகும், என்ன பேக்கேஜ், என்னென்னலாம் அந்த பேக்கேஜில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, போகிற வழியிலலாம் வந்து ஃபாரஸ்ட்குள்ளார தான் வந்து நம்ம ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் போல் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஆக்சுவலாக நார்மல் ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹாசனூர்லேருந்து சாம்ராஜ் நகர் போய்ட்டு சாம்ராஜ் நகர்லேருந்து கேகுடி போகணும். அதுதான் நல்ல ரூட்டு, மெயின் ரூட்டு. இப்போ வந்து என்னென்னா அந்த ரூட்டில் வந்து வேலை நடக்கிறதுனால பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு காலையில் ஃபோன் பண்ணாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, வேறு ரூட் ஒன்று சொன்னாங்க, ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு. சாம்ராஜ் நகர் போயிட்டு சாம்ராஜ் நகர்லேருந்து பிஆர் ஹில்ஸ் வந்து பிஆர் ஹில்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் கேகுடி வரணுமா. எப்படி இருந்தாலும் ஒரு 40-50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நம்ம சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஒத்தடி சிங்கிள் ரோடு தான், அனிமல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போதே நமக்கு இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த ட்ராவல் பண்ண போகிற ரூட்டே வந்து நல்ல அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மணி வந்து 9:30 ஆகுது. போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாம் அப்படியே கிளம்பலாம். நாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹாசனூரில் உள்ள பாமா ஹோட்டலுக்கு திரும்பவும் வந்திருக்கோம். இங்கே ஃபுட்டு வந்து அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், ரீசனபிள் ரேட்டில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹாசனூரில் போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். நாம் உள்ளுக்குள்ளார நுழைஞ்சதுமே சுட சுட வடையை போட்டுட்டு இருந்தாங்க. எப்போயுமே இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் பார்த்தப்பெல்லாம் சுட சுட கிடைக்கும். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போட்டுட்ருப்பாங்க, பஜ்ஜி, வடை, போண்டா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இங்கே ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாம் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் இங்கிருந்து நம்ம கிளம்பலாம். இங்கே இட்லி, பூரி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். பொதுவாக இட்லி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார், சட்னி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இவர் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு, நம்ம கூட இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவுமே நம்ம கூட அவர் இருப்பார். நாம் ஹாசனூர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். சாப்பிட்றதுக்காக இங்கே பாமா ஹோட்டல் வந்துருந்தப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க. எல்லாம் கோயம்புத்தூரா நீங்கள்? ஆமாம் சார், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இதுதான் சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பார்க்கலாம். ஓகே சார், பார்க்கலாம். சரி, ஓகே சார், பாய் பாய். நாம் ஹாசனூர்லேருந்து கிளம்பி சாம்ராஜ் நகர் வந்துட்டு எலந்தூர், பிஆர் ஹில்ஸ் போயிட்டு அங்கேருந்து கேகுடி கொஞ்சம் சுற்றி போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா ஆக்சுவலாக சாம்ராஜ் நகர்லேருந்து கேகுடி ரொம்ப பக்கம்.
25 to 28 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ அது ரோடு போட்டுட்டு இருக்கறனால பிளாக் தான், அதனால இப்படி சுற்றிட்டு போகிறனால எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே வந்து 50-60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நம்ம சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த ரூட் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ரூட்டுன்ட்டு. சிங்கிள் ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எலந்தூரில் இருக்கோம். வெளிகிரி ரங்கநாத சுவாமி சன்னதி, டிஆர் ஹில்ஸுங்கிறது அதுதான். வெளிகிரி ரங்கநாத சுவாமி ரைட்டில் போகணும். 26 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. அது எங்க பிஆர் ஹில்ஸ் எதுக்கு? கேகுடிக்கு. அவர்கிட்ட கேட்போம். ஒருத்தர் ஸ்டைலாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. நாம் இப்போ பிஆர் ஹில்ஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இது மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் எந்தவித வாகன போக்குவரத்திற்கும் இந்த பகுதியில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. 2 வீலர், கார் எல்லா வெஹிக்கிளுமே வந்து அலோடு உண்டு. இது கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய வனவிலங்குகளையும் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த பயணத்தின் போது நமக்கு இருக்கலாம். நம்மளுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் பப்ளிக் சர்வீஸான பஸ் மூலயமாவும் நீங்கள் கேகுடிக்கு போய் சேரலாம். ஆனால் பஸ் சர்வீஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. எலந்தூர்லேருந்து ஒரு பஸ் வந்து மார்னிங் 7 மணிக்கு என்னமோ போகுது. நீங்கள் கரெக்டாக அதை செக் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி சாம்ராஜ் நகர்லேருந்து ஒரு பஸ் வந்து கேகுடி வழியாக பிஆர் ஹில்ஸ் வரைக்கும் போகுது. இது வந்து ஒரு நாளைக்கு 4 சர்வீஸ் என்னமோ இருக்குது. காலையில் 8:30 மணிக்கு, அப்புறம் 10:45, அப்புறம் 3:30, நைட்டு 7 மணிக்கு. இந்த 4 சர்வீஸ் இருக்குது. இருந்தாலும் டைமிங்லாம் வந்து அப்பப்போ மாறலாம். அதனால் நீங்கள் அதை டபுள் செக் பண்ணிக்கிங்க. இந்த கேக்குடி ட்ரிப்போட எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சது இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு தான். ஏறக்குறைய ஒரு 28லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி கேகுடியை போய் ரீச் பண்ணுவோம். அதாவது பிஆர் ஹில்ஸ் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் ஆரம்பித்து கேகுடி போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ரூட்டு. பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ரூட்டுன்னு கூட சொல்லலாம். ஈவினிங் டயத்துலேயோ இரவு நேரத்துலேயோ இந்த பகுதியில் வர்றதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக பகல் நேரத்தில் போகும்போதே அதோட ஆபத்தை வந்து எங்களால் உணர முடிஞ்சுது. கண்டிப்பாக இரவு நேரத்தில் யானைகளால் தாக்கப்படக்கூடிய அபாயம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த ரூட்டில் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாங்க. ஏறக்குறைய ஒரு 28 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ளார நாம் பயணப்பட்டு நாம் கேகுடியை வந்து இப்போ ரீச் பண்ணிட்டோம். நாம் இங்கே இன்னைக்கு நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது கேகுடி வைல்டர்னஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் நம்ம தங்கிட்டு சஃபாரியும் நம்ம போக போகிறோம். அதாவது இது ஒரு பேக்கேஜாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் வரும், எவ்வளோ ரேட் வருது, நம்ம தங்குற ரூம்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரூமுக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்த டீர்னு அட்டாக் பண்ணுவது. நாம் ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கேகுடியை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி தான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இயற்கை அழகு மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடத்து வழியாக நாம் வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சிங்கிள் ரோடு தான், ரோடு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்குள்ளார அவ்வளோ. ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஓரளவுக்கு டிரான்ஸ்போர்ட் இருந்தது. நாளைக்கு ரிட்டர்ன் போகும்போது ஒரு வண்டி இருக்காது. அப்படி சண்டேல இருக்குன்னு சொன்னப்போ கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டிராஃபிக் இல்லை.
ஆனால் இந்த ரூட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா பிஆர் ஹில்ஸ்குள்ளார என்ட்ரு ஆகும்பொழுதே நமக்கு பாருங்கள் பொட்டுலாம் வச்சு சாமியார் வந்து கோயில் பூசாரி மாரி இருந்தார். அவர் வந்து தீபாதாரணெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு அவரே குங்குமம் வச்சு விட்டார், காருக்கு இந்த பூவெலாம் வச்சு விட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை, சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட், ஒரு 28 கிலோமீட்டர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ட்ரைவ் பண்ணி இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் என்ன டீட்டெயிலுங்கிறது, இந்த பேக்கேஜை பற்றி டீட்டெயிலாம் சொல்கிறேன் நான். எஸ் when did you see last time? 28. 28. We saw the tiger. 28 last month, huh? Last month, before 5 days. Last week, I think so. Sir, last week. Evening safari or morning safari? Evening safari. Evening safari. Okay. Generally, what time is best? Evening or morning? Both are best, but evening is better to sighting. Comparatively. In this forest. Other properties, both time is good. Sir. How many tigers are there? Here, total 40 plus tigers are here, and BRT tiger is there. In our safari zone, 4 plus tigers are we can sighting. Okay. Safari detail. Tiger sighting 26/7 26ஆம் தேதி பார்க்கிங் டேர் பார்த்துருக்காங்க, டைகர் பார்த்துருக்காங்க, இந்தியன் கார் சாம்பார் டேர் பார்த்துருக்காங்க. 28ஆம் தேதி டைகரு, 30ஆம் தேதி டைகரு, 1ஆம் தேதி ஸ்லோத் பேர், இந்தியன் கார், பார்க்கிங் டேர், சாம்பார் டேர். நம்மளுடைய செக்இன் ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே என்ன மாதிரி ஸ்டே ஆப்ஷன் இருக்குது, என்ன பேக்கேஜ் இருக்குது, என்ன ரேட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரெஸ்டாரண்ட்டா? டைனிங் கோல்கர். 130 is coming. Please come here, sir. 130. Dinner, breakfast, everything here. Sir. Everything is here. Okay. This is a normal room, basic room. That side, Yes, sir. Main building. That main building. Main building, sir. That building. Maharaja Bungalow. Maharaja Bungalow. Okay. This is hut. This is Tented hut. tented cottage. Tented cottage. தமிழ் தெரியுமா? ஓகே, பரவாயில்ல. இங்கே என்ன ஏதாவது அனிமல்ஸ்லாம் சைட் பார்க்க முடியுமா? இங்கெல்லாம் இது வருது சார், மான் வருது. மான் வருது. மான் வருது ரொம்ப. அதுக்கு மட்டும் பண்ணி காட்டு பண்ணி அது ரொம்ப இருக்குதுங்க. இங்கெல்லாம் வருது. ஒரு வாட்டி லெப்பர்டு வரும். லெப்பர்டு எந்த இடத்துல? நாம இப்போ நம்மளுடைய ரூம் பக்கத்தில் வருமா? இங்கே ஆக்சுவலி டெரிட்டரி சார் இது. இங்கே வரும். ஓ, இதுதான் லெப்பர்ட் டெரிட்டரியா? ஆமாம். ஓகே. எப்போயாவது வரும், லக்கு இருந்தால் நமக்கு பார்க்கலாம். நைட்டில் வருமா பகலில் வருமா? பொதுவாக எந்த டைம் ஆனாலும் வரும். வார்னிங் கால், அலாரம் கால் கொடுக்கும் இது மங்கி. நைட்டில் நம்ம இங்கேருந்து ரூம்லேருந்து சாப்பிட்றதுக்கு இங்கே வரமே, சேஃப்டி உண்டா? சேஃப்டி இருக்குங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இப்போது செக்இன் ஆயாச்சு. நம்மளோட ஐடி கார்டு கொடுத்து செக்இன் ஆகிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். பின்னாடி பார்க்குறதெல்லாம் வந்து இது ஹட்டு, டென்ட் மாரி இருக்குது. டென்டட் ஹட் இது. நம்மளது லாக் ஹட். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். அதை பாருங்கள், அதுதான் நம்மளோடது. இருக்குது பார்த்தீங்களா? நீல்கிரி. இது நம்ம நீல்கிரியா வேறு ஏதாவதுன்னு தெரில. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம நீலகிரி தான். நீலகிரி இங்கே வந்துருச்சு பாருங்க. இது பில்கிரி இந்த டென்ட்டு. எங்கே லெப்பர்டு டேரெக்டாக வருமோ கொடுங்க. சைடில் வந்து இந்த சைட்லையா? சைடில்
ஓகே. அந்த சைடில் வந்து அங்கே மேலே போகுது சார், மலை மேலே. ஸோ அதுதான் வந்து லெப்பர்ட் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால ஆமாம் அங்கிருந்து இப்படியே நடந்து வருமா? ஆமாம், அங்கே சைடில் அந்த சைட்லேயே வந்து அந்த சைடில் வந்து அந்த மலை மேலே போயிடுது சார். அது மேலே மேலே. அந்த பக்கம் போயிடுமா? ஆமாம். ஸோ இந்த சைடும் பார்க்கலாம். எந்த சைடில் பார்க்கலாம் சார். பார்ப்போம், நமக்கு லக்கி இருந்தால் கிடைச்சது சார். லக் இருந்தால் பார்ப்போம். இங்கேயே ஆமாம் ஆமாம். நல்லா இங்கே படுத்து ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் போல் இருக்குது. படுத்துக்கிட்டேன். ஒரு 3 பேர் படுக்கிற அளவு காட்டு, ஒரு சிங்கிள் காட். ஒரு சிங்கிள் காட்டே மொத்தம் 3 இருக்குது. இங்கே சேர்ந்த மாதிரி ஒன்று, தனியாக ஒன்று, ஒரு பெஞ்ச் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. டேபிள் ஃபேன் இருக்குது, அதாவது என்னது பெடஸ்ட்ரல் ஃபேன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் பனைமரம் மாதிரியே ஒன்று இருக்குது. இது பனைமரமானு தெரில, பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பனைமரம் தான், பரவாயில்ல. ஜன்னல் சுற்றிலும் இருக்குது. 1 2 3 ஜன்னல் இருக்குது. செகண்ட் டே ப்ரோக்ராம். மார்னிங் 5:45 எழுந்திரிக்கணும். வேக்கப் கால், காஃபி டீ அவ சாப்பிட்டுட்டு சஃபாரி 6 o'clock. நம்ம இப்படியே பார்க்கலாம், கதை திறந்துட்டு என்ன வருது அனிமல்ஸ். இது வந்து லெப்பர்ட் டெரிட்டரியா, அதனால் பார்க்கலாம். திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் மாரி ஒரு கபோர்டு இருக்குது. மிரர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பரவாயில்ல, நீட்டாக தான் இருக்குது. டவல் கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்குது. சோப்பு, பாடி வாஷ், ஷாம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர். ஓகே, டீசெண்டான ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் நல்லா இந்த இருக்கிற லொக்கேஷன் தான் பக்காவாக இருக்குது. இது சிட் அவுட் ஏரியா பாருங்கள். இந்த பால்கனி நல்லா நீட்டாக இருக்குது. சேர் கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சுட்டு ஹாயா ஈவினிங் ஸ்நாக்ஸ். நான் எதுவும் ஸ்நாக்ஸே வாங்கிட்டு மறந்துட்டேன். கடை இருக்கா? நாங்கள் வாங்கிடுவோம். சாப்பிட போகிறோம்ல. ஓகே, ரூமில் வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம லஞ்சுக்கு போகிறோம். காலையிலே மெனு கேட்டாங்க. ஆக்சுவலாக புக்கிங் பண்ணும்போதே ஆப்ஷன் வரும், வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. நம்ம தான் நான்வெஜ் ஆச்சே, பியூர் நான்வெஜ்ஜு. அதனால் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில். அதனால் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. 1:30க்கு லஞ்சு. நம்ம 1:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரூம்லேருந்து சாப்பிட்றதுக்காக போகிறோம். உங்களுக்கு ரூம் போகிற நம்ம சாப்பிட போகிற அந்த டைனிங் ஹால் பேர் கோல்கர். இது பாருங்கள், இதுதான் ஹட்டு. ஹட்டும் நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹட் மீன்ஸ் இது ஒரு டென்ட் ஹவுஸு. அப்புறம் இது பேக்கேஜை பற்றி நான் சொல்லிடுறேன். மொத்தம் 3 விதமான பேக்கேஜ் வந்து இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று மகாராஜா பேக்கேஜ்னு சொல்லிட்டு, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி, நம்ம நார்மலாக ஹோட்டல் போய் தங்குறோம் இல்லையா, லாட்ஜில், அந்த மாதிரி ரூம் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா இந்த டென்ட் ஹவுஸு. 3வது வந்து நம்ம லாக் ஹட்டு. இந்த மகாராஜா ரூம் சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா 11,600 and more. அடுத்து 2வது இந்த டென்ட் ஹவுஸ் வந்து 13,800 சம்திங். நம்மளது வந்து 15,600. 2 பேருக்கு. இன்னொரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா தங்கிக்கலாம். 3 பேர் ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருக்குது. சின்ன பசங்க இருந்தால் கூட 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் பேக்கேஜில் என்னென்னலாம் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்இன் ஆனதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் கொடுத்துருவாங்க. 1 o'clock செக்இன்னு, 1:30க்கு வந்து லஞ்சு, பஃபே லஞ்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமில் திரும்ப 3:30க்கு வந்து அசம்பிள் ஆனோன்னா டீ அண்ட் ஸ்நாக்ஸு. அப்புறம் 3:45க்கு சஃபாரி ஸ்டார்ட் ஆகும். 3:45 to 6:30. வந்ததுக்கப்புறம் திரும்ப ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 8:30க்கு டின்னரு. திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:45க்கு வேக்கப் கால். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதுக்கப்புறம் எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா டீ காஃபி அதை முடிச்சுட்டு சஃபாரி 6:15க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சஃபாரிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குளிச்சிக்கலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாம் செக் அவுட் டைம் வந்து 11 o'clockனு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது தான். இந்த இதில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டைமாக இங்கே வந்திருக்கிறோம். இதுவே ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது மட்டும் இல்லாமல் இந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு
ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளார வரும்பொழுது நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ரொம்ப நார்மலாக ஏதோ இருக்கும். முன்னாடி பிஆர் ஹில்ஸ்லேயே வந்து இந்த பிஜி பால்யா வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதில் வந்து பிஜி பால்யா சஃபாரியில் வந்து சஃபாரி போனோம். ரொம்ப ட்ரையாக இருந்தது, அது ஒரு மாதிரி இல்லை. இது மழை பெஞ்சிருக்கிறதுனால என்னன்னு தெரில, காடே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றதுங்கிறது அருமையாக இருந்தது. ஏன்னா சிங்கிள் ரோடாக இருந்தது. இன்னொரு வண்டி வந்ததுன்னா சைடில் இறங்கி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார ட்ரைவ் பண்ணணுன்னா இங்கே தங்குறீங்களோ இல்லையோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளார ட்ரைவுக்கு வாங்க. வரும்போது யானையோட சாணம் வந்து அங்கே போட்டு வச்சுருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏகப்பட்ட யானைகள் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க அப்படின்னு மார்னிங்கே சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம். பட்டு இந்த ட்ராவல் பண்ணி வர்ற இடம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அது தவிர இங்கே வந்தோடனே இவங்களை நம்மளை வெல்கம் பண்ணுற விதம், அதுக்கப்புறம் இந்த இருக்கிற லொக்கேஷன், இதெல்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நாம் இருக்கிறது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டில் தான் நைட்டு டின்னருக்கு 8:30க்கு நடந்து வரணுமா. அதான் சேஃப்டி இருக்குமா. நான் லெப்பர்ட் டெரிட்டரி இதுக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா அங்கே தான் லெப்பர்ட் டெரிட்டரியா. சாப்பிட்டுட்டு நம்ம இந்த வழியாக தான் நடந்து போகணும் அப்படியே முன்னாடி. சரி, அதனால் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, லைட்லாம் எரியும் அப்படின்னாரு. கோல்கர் போட்டிருக்கு பாருங்கள், இதான் ரெஸ்டாரண்ட் டைனிங் ஏரியா. ஸோ இப்போ போய் உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில் சொல்லிட்டேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நம்ம கோல்கருக்கு போகிறோம். லஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ఓకే సాంబార్ రసం గీ రైస్ వైట్ రైస్ ఎక్కడి చికెన్. இது என்ன సార్ ఇది పంప్కిన్ సార్. பம்கினா இது? ఇది పంప్కిన్. ஓகே. చెన్న మసాలా. రా బనానా. பனானாவா இது? రా பனானா. ஓகே. సాంబార్. ஓகே. ரசம். గీ రైస్. వైట్ రైస్. ఎగ్ కర్రీ. ఓకే. డ్రై చికెన్. పరుపు పాయసం. ఇది பருப்பு பாயசமா? சேமியா பாயசமா? பருப்பு. ஓகே. லஞ்ச் முடிச்சாச்சு. உண்மையிலே ஒரு வெரி குட் லஞ்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. 2:30 ஆகிடுச்சு, 1 hour தான் இருக்குது. 3:30 சஃபாரிக்கு வர ரெடி ஆகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3:30க்கு சஃபாரி கிளம்பலாம். இந்த ஒரு வெஹிக்கிள் தான் போதா? இந்த ஒரு வெஹிக்கிளா? 2 வெஹிக்கிளா? டீ அடிச்சு ஒருத்தர் வெளுத்துட்டு இருக்காரு. இங்கே தான் டாக்குமெண்ட்ரி படம் போடுவாங்க போல் இருக்கு சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறம். இல்லை வேண்டாம். டீ பிஸ்கட்டா? ஒன்று ஈவினிங் காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸாக. அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேக்குடியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வந்து சஃபாரி போக போகிறோம். இந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்க்க என்ன மாதிரியே நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நாம் சஃபாரியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த கேக்குடி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பிஆர் ஹில்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. பிஆர் ஹில்ஸ்னால் பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் இந்த மலையில் இருந்ததுனால இது பிஆர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து அழைக்கிறாங்க. நாம் ஃபஸ்ட்டு டைம் போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்து இந்த சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் வரைக்கும் நம்மளால் அனிமல்ஸ் எதுவும் ஸ்பாட் பண்ண முடியல, எக்ஸப்ட் வந்து ஸ்பாட்டட் டியர். ஆனால் மற்ற வைல்ட் லைஃப் சேங்சுவரியோட கம்பேர் பண்ணும்போது இதோட லேண்ட்ஸ்கேப் வந்து டோட்டலாக வந்து வித்தியாசமாகவே இருந்தது. அதாவது இது வந்து மலை சார்ந்த பிரதேசமாக இருக்கிறனால மேடு பள்ளமாக இருந்தது, அதாவது ஸ்லோப்பாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய புதர்கள் வந்து மண்டி கிடந்துச்சு. அதனால் பக்கத்துலேயே அனிமல்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே இங்கே கம்மி தான். நாமளும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் போய் எங்கேயாவது விலங்குகள் ஏதாவது பார்க்க முடியுதா, வனவிலங்குகளை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் தேடி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நான் கூட டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ புதர்கள் மண்டி இருக்கே, இப்படி இருந்ததுன்னா எப்படி வந்து அனிமல்ஸ் வந்து சைட் ஆகும், நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கூட நான் சொல்லிட்டு போனேன். ஸோ அந்த அளவுக்கு புதர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அடர்ந்த காடு தான், ஆனால் அதில் நிறைய புதர்கள் இருந்ததுனால நம்மளால் பெரிய லெவலில் எந்த வனவிலங்குகளையும் நம்மளால் பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த காட்டோட அழகு வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. பச்சை பசேல்னு ரொம்ப நெருக்கமான காடுகளாக இருந்ததுனால நமக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சஃபாரியை. கண்ணுக்கு தென்படுதா? கண்ணுக்கு தென்படுதா? குருவி ஒன்று உட்காந்து ஹில் ஸ்டேஷன் நிறைய இருக்குல்ல, விசிபிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதுமாதிரி புஷ்ஷஸ் நிறையா இருக்குது, அதனால விசிபிலிட்டி பக்கத்தில் இருந்தால் கூட தெரியாது, ஹைட் ஆகும். பிடிஆர் டைகர் ரிசர்வ் அங்கே இருக்கு கபினி. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் லேண்ட் இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கேகுடி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு ஜேஎல்ஆர்ல இது ஒன்றும் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். ஆமாம், மற்றதெல்லாம் வெளியில் தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து சைட்டிங் கீட்டிங் செகண்டரி. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறது, இந்த வார்னிங் காலையில் நைட்டு வார்னிங் காலையில் கேட்போம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. நைட்டு வார்னிங் கால் கேட்கும், அங்கே கேம்பஸ்க்கு வச்சுட்டு வார்னிங் காலையில் கேட்போம். ஒருவேளை இது வந்து அதான் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அலாரம் கால் கொடுக்கும். Spotted deer. உள்ளுணர்வு ஏதாவது ஒன்று பார்ப்போம்னு நினைச்சேன். சொன்னல ஏதாவது ஒன்று பார்க்க போகிறாங்க. ஏறக்குறைய சஃபாரி முடிகிற நேரம்னு சொல்லலாம். ரொம்ப நேரமாக நாம் ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு, ஏன்னா 3 மணி நேரம் இந்த சஃபாரி எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியாமல் நாங்களே ஒரு கட்டத்தில் வெறுத்துட்டோம். என்னடா இது இவ்வளோ பெரிய காட்டில் ஒன்றுமே பார்க்க முடியலன்னு.
கடைசியாக வந்து இந்த யானையை வந்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த காட்டில் யானை மட்டும் இல்லாமல் புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி வனவிலங்குகளும் இருக்குது. புலி வந்து 40க்கும் மேற்பட்ட புலிகள் இருக்கான். இந்த சஃபாரி ஜோனில் 4 புலிகள் இருக்கிறதா வந்து ஏற்கனவே நம்ம அங்கே ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். நம்மளால் பார்க்க முடியல டைகர் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து சைட் ஆகலை. பட் அவங்க வந்து சில கிளிப்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் அதை காமிக்கிறேன். நாம் சஃபாரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கழித்து சஃபாரி போனப்போ இந்த டைகர் வந்து சைட் ஆகிருக்கு. நமக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ் அனுப்பி விட்ருந்தாங்க. சரி, நீங்களும் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிளிப் வந்து உங்களுடைய பார்வைக்காக நான் காமிக்கிறேன். நாமளும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் நம்ம வந்தோம். வரும்பொழுது திரும்பவும் ஏற்கனவே வரும்பொழுது பார்த்த அந்த 2 யானையும் வந்து நின்றுட்டு இருந்தது. எங்கள் ஜீப்பை பார்த்த உடனே அது சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் அதை பாருங்கள், அது துரத்துற அந்த சீனை. எதிர்பார்த்தது நடந்தது. நமக்கு பெரிய லெவலில் அனிமல் வந்து சைட்டிங் ஆகலைன்னா கூட இந்த யானை வந்து நம்மளை சார்ஜ் பண்ண ஓடியாந்ததெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பெரிய லெவலில் நமக்கு சைட்டிங் கிடைக்கலனா கூட இந்த காட்டோட அழகு ரொம்பவே வந்து நம்ம மனசை கொள்ளை கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த காணொலியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளுக்கு இணங்க வாரத்திற்கு 2 வீடியோ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும் இரவு 7 மணிக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்போது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் இரவு 7 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம ஜாலி ட்ரூத் சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நான் இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், ராம்ஸ் தர்பார்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் அப் டு டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கீழே அந்த வீடியோவோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு அது சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்து பார்ட் 2 வீடியோவில் இங்கே தங்கியிருந்த அந்த நைட் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸும் மறுநாள் காலையில் நம்ம போன சஃபாரி இது எல்லாமே பார்ட் 2ல் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.